வந்தே மாதரம் 1976 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி என் தந்தை தியாகி நெல்லை ஜெகமணி மயிலாப்பூர் காவல் நிலைய மயிலாப்பூர் காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மறுநாள் காலை 19/2/1976 அன்று சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். உள்ளே போன உடனே உள்ளே விட்டாச்சு. உள்ளே விட்டுட்டு வெளியே வரோம். வந்தவுடனே இன்ஸ்பெக்டர் ஜெகநாதன் நினைக்கிற அவர் பேர். அப்படியே வானத்தை பார்த்தா அவர் கருணை வட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது. பிரதர், உங்கள் அப்பாவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது பிரதர்னாரு. சரி ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வாங்க ஜீப்பில் போகலாம், வீட்டுக்கு போகலான்னாரு. இல்லைங்க, நான் எங்கள் அப்பாவுக்கு துணையாக தான் வந்தேன். நைட்டு பூரா எங்கள் அப்பா கூட படுத்துருந்தேன் போலீஸ் ஸ்டேஷனில். ரொம்ப நாள் காலையில் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு சென்ட்ரல் ஜெயிலேருந்து மயிலாப்பூர் நடந்தே வந்துட்டேன். உள்ளே போனால் அடி அவருக்கு. ஜிப்பா அவுர்ரா, ஜிப்பா கதர், உள்ள பனியன் கதர், வேஷ்டி அவுர்ரா, உள்ள அன்றாயிரு கதர், அடி போட்டு அடித்து இடத்துக்கு அதை செவிடாக்கிட்டானுங்க. எம்ஆர் ராதாவும் இன்னும் ஒரு கம்யூனிஸ்ட், தாம்பரத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட்டு ஆள், அந்த 2 பேர் இல்லைன்னா அவர் அடித்து கொண்டு இருப்பாங்க. இருந்தாலும் அடித்த அடியில் காது சேர்ந்து செவிடாகி போச்சு. அப்புறம் நான் 13/10/1976 தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு வாரமே வேலைக்கிழமை தான் அவரை பார்க்க போவோம். நாங்கள் காலைல 11லேருந்து 12 மணி வரைக்கும். சின்ன காமெடியாக இருக்கும். நாங்கள் வாரம் நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் போவோம். எம்ஆர் ராதாவை பார்க்கறதுக்கு மாத்திரம் வாரத்துக்கு அவர் எம்ஆர் ராதா அதே டைமு அவர் சரி அது வேணாம் விடுங்க. நான் போய் எங்கள் அப்பாட்ட, எப்பா நான் அடுத்த வாரத்துலேருந்து வரமாட்டேன்ப்பா அப்படின்னேன். ஏண்டான்னாரு, நான் சப் இன்ஸ்பெக்டரை சேர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னேன். முட்டா போயில ஏன்டா அதில் போய் சேர்ந்துரி, இங்கே பாரு, நீ 4 ஆப்பிள் பழம் கொண்டு கொடுத்தீங்கன்னா 1 தான் எனக்கு வரும், 3 தின்னுக்குறான், திருட்டு போய் உத்தியோகத்தில் போய் சேர்ற நீ அப்படின்னு கண்ணாமண்ணான்னு கத்துனாரு. எம்ஆர் ராதா பக்கத்தில் இருந்து கொடுங்க ஜெகமணி கொடுங்க, எல்லோரும் உங்களை மாதிரியே இருக்கணுமா, ஏப்பா நீ போப்பா நீ போய் ஜாலியாக இருப்பா போப்பா அப்படின்னு எம்ஆர் ராதா விரட்டி விட்டார். ரொம்ப அற்புதமான மனிதர் எம்ஆர் ராதா. ரைட், மற்ற கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஜெயஹிந்த்.